மிடில் ஏஜ் பீப்புளுக்கும் அப் டு 50 இயர்ஸ் வரைக்கும், இன்னும் 70 வயசு வரைக்கும் இருக்கிறவர்களுக்கும் அவங்களும் யங் ஏஜ் தான். வயசாயிடுச்சின்னு சொல்லிட்டா அவங்க 90, 100, 110, 120 தான் வயசு ஆன ஒரு நிலைமை. அப்போ கூட கர்த்தர் ஒரு மனுஷனை கர்த்தர் இன்னும் உழைக்க தான் சொல்றார். 100 வயசு ஆயிட்டா கூட இன்னும் நீ உழைக்கலாம், இன்னும் நீ லீட் பண்ணலாம், இன்னும் நீ ஒரு லீடரா இருக்கலாம் அப்படின்றாரு. அதனால இந்த காலை வேளையிலே ஒரு யங் மேன் இன் கிரைஸ்ட், லைஃப் ஆஃப் காட்ஸ் சோசன் அப்படின்ற ஒரு ஜெனரல் கான்செப்டோட நான் பேசுறேன். இந்த இடத்துல ஒரு டேவிட்னு போட்டுட்டா கூட வெறும் தாவீதை குறித்து மட்டும் இந்த இடத்துல நான் பேசப்படல. தாவீதை போன்ற ஆட்களை கர்த்தர் எப்படி நடத்த முடியும், ஒரு சிறு பிள்ளையையும் ஒரு வாலிப பையனையும் ஆண்டவர் குழந்தையும் கர்த்தர் எப்படி தெரிந்து கொள்கிறார், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு அமைக்கப்படுகிறது, நாம் யாராக இருக்க முடியும், யாராய் இருக்க முடியும் என்பதை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள், மறுபடியும் நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க யாருமே வயசானவங்க இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால நீங்க எல்லாருமே யங் பீப்புள் தான். இன்னும் திங்க் பண்ற கெப்பாசிட்டி இருக்குது, கோவப்படுற கெப்பாசிட்டி இருக்குது. ரீசன் ஏன் கேட்கிற தனமான அந்த ஒரு ரோஷம் கொஞ்சம் இருக்குது, கோபம் கொஞ்சம் இருக்குது, இன்னும் நமக்கெல்லாம் பலம் கொஞ்சம் இருக்குது, சக்தி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே யங் பீப்புளாக நான் கருதுறேன். அதனால நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் எப்படி தெரிந்து கொள்கிறார், எப்படி நடத்துகிறார், இந்த காரியங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு நம்ம இன்றைக்குடைய பாடத்தை படிக்கலாம். எக்ஸாக்ட்லி டேவிட் அப்படின்ற கான்செப்ட் உங்க மனசுல வரக்கூடாது. அது நானா இருக்கலாம் அப்படின்னு நீங்க எடுக்கணும். அப்படி எடுங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவதாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் ஈசாய் என்ற குடும்பத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்புறார். அப்பா, நீ கொஞ்சம் ஈசாய் ஃபேமிலிக்கு நீ போய் நான் சொல்ற ஒரு ஆளை நீ செலக்ட் பண்ணும். ஏன்னா நான் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் இவ்வளவு வருஷமா கைட் பண்ணியிருந்தேன். எனக்காக ஒரு ஆலயம் கட்டுங்க நான் சொல்லலை. நான் தங்குறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் வேணும்னு நான் கேட்கல. ஒரு ஆபிரகாம் அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிட்டவன்னு கூடாரத்திலே தான் அவன் வாழ்ந்துன்னு போயிட்டான். அப்பேற்பட்டவன் நம்ம எல்லாரையும் பார்க்கலும் மிகப்பெரிய பணக்காரனா இருந்தான். ஏன்னா கர்த்தருக்கு எப்போ ஒருத்தன் கீழ்ப்படிஞ்சிருக்கானோ அபிவிருத்தி அவனுக்கு சேர்த்து கொடுக்கிறாரு. சோத்திரம் பண்ணுங்க பாருங்க, அபிவிருத்தி தானா கொடுக்கிறாரு. கோல்டு எப்படி வந்துச்சு, சில்வர் எப்படி வந்துச்சு, மாற்று வஸ்துகள் எப்படி வந்துச்சு, எப்படி 400 சில்லற ஒரு வேலைக்காரருங்க அந்த இடத்துல பிழைக்க முடியும், அதுக்கு ஒரு லீடர் வேற வச்சிருக்கிறீங்க, ஒரு மெய்க்காவலனாக வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் எப்படின்னாக்கா ஒரு கீழ்ப்படுகிற கர்த்தருடைய பிள்ளை தான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கீழ்ப்படிய வைப்பார். யாருக்கு? தேவனுக்கு. நான் தேவனுக்கு கீழ்ப்படிறது உண்டானால் என் சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கீழ்ப்படிய வைப்பார். ஆனப்படினாலே நம்முடைய அதாவது ஒரு கான்செப்ட் எப்படி இருக்கணும்னா, நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறவனா இருந்தால் என் வீட்டில் எல்லாருமே ஸ்தோத்திரிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நான் ஒரு பாவத்தை வெறுக்கிறவனா இருந்தால் என் குடும்பத்தில் வீட்டில் வசிக்கிறவர்கள், என் கூரையிலே வாழ்கிற எல்லாருமே தீமையை வெறுக்கிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய கூட்டணி ஆசீர்வாதமா இருக்க முடியாது. நம்முடைய அதாவது அந்த ஒரு அசோசியேஷன், அந்த ஒரு ஃபெலோஷிப் நிச்சயமாகவே அது ஒருங்கிணைக்க போவாது. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட்டுறதுக்கு முடியாது, இடைஞ்சலா மாறிடும், பிரிவினைக்கு காரணமாகும். சோ இந்த இடத்துல கர்த்தர் டேவிட் விஷயத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, சாமுவேலை கூப்பிடுறாரு. அப்பா கொஞ்சம் வா, நான் சொன்ன ராஜா கதைங்கெல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. எக்ஸ்பிளைன் பண்றாரு ஆண்டவர், ராஜானா எப்படி இருப்பாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டரே போடுறாரு. அதெல்லாம் ஆவாதுப்பான்னு சொல்றாரு. அவ்வளோ சொல்லியும் கேட்காம ஆண்டவருக்கு முன்பாக எல்லாரும் ரொம்ப விபரீதமா உட்கார்ந்ததுனால ஆண்டவர் ஒத்துக்கிறாரு. போட்டு கொஞ்ச நாளைக்குள்ளாமே அவன் தன்னுடைய எல்லா ராஜாவினுடைய கேரக்டர் அப்படியே காட்டிடுறான்.
ராஜாவுடைய எல்லா குணாதிசயம் அப்படியே காட்டிடுறான். நம்மெல்லாம் அன்பிரிவிலேஜ்டு பீப்புள், தகுதி கிடைக்கப்படாத ஆட்கள், நம்முடைய வாழ்க்கையில நன்மை பெறக்கூடாத ஆட்களா இருந்தோம். கர்த்தர் அவை எல்லாவற்றையும் ஃப்ரீயா கிருபையினாலே எல்லாம் கிடைக்க பண்ணினார். ஸ்தோத்திரம். கிடைக்க பண்ணுகிறார், இனியும் கிடைக்க பண்ணுவார். இதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளவோ கீழ்ப்படியவோ, ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் ஒரு கிறிஸ்தவ மனுஷனாய் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு தலைவனாய் இருக்க முடியாவிட்டால் தேவன் அவர்களை வச்சு சமாளிக்க முடியாது. அதனால கர்த்தர் தேட ஆரம்பிச்சிட்டார். வீடு வீடா போறார். வீடு வீடா போய் கர்த்தர் தேடுறார். யார் இருக்கிறாங்க, யார் இருக்கிறாங்க, யார் இருக்கிறாங்க, யார் இருக்கிறாங்க, தேடுறாரு. ஸ்தோத்திரம். சுவாசி, அந்த தாவீது நீயா இருக்கக்கூடாதா? கர்த்தர் தேட ஆரம்பிச்சிட்டாரே. யாருக்கு தெரியும், இந்த சூழ்நிலையில கர்த்தர் வேற ஏதோ ஒரு விஷயக்காக கூட உங்களை தேடின்னு பாருல, ஏதோ ஒரு விஷயத்துக்காக கூட உங்களை தேடுறவர்ல, ஒரு தீர்க்க தரிசனத்துக்காக கூட தேடுவாரு, ஒரு வெளிப்பாடுக்காக கூட உங்களை தேடுவாரு, இல்ல ஒரு தரிசனத்துக்காக கூட தேடுவாரு, ஒரு விளக்கம் கொடுக்கறது, கடைசி நாளினுடைய தீர்க்கம் கொடுக்கறது கூட ஒருவேளை தேடலாம். அதை ஊழியக்காரர்கிட்ட யாருக்கிட்ட கர்த்தர் டிஸ்போஸ் பண்ண மாட்டாரு. அவர் தான் ஆல் இன் ஆல் லீடர். நல்லா கவனிச்சுங்க, ஆண்டவர் தப்பு பண்ண மாட்டாரு. யார்கிட்டையும் போயிட்டு அனாவசியமான சீக்கிரட் எல்லாம் பேச மாட்டாரு. அவருடைய ரூல் தான். அப்படி தேடி நிற்கலாமே, யாருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டு, பா நீ போயிட்டு பர்டிகுலர் ஆள்கிட்ட நான் ஜெபம் பண்ணணும், அதனால நான் வந்துன்னுக்கிறேன், ஈசாயினுடைய வீட்டுக்கு வந்துன்னுக்கிறேன், அதனால நீ போயிட்டு அங்க ஒரு ஆளை நான் தெரிஞ்சுன்னுக்கிறேன், நான் செலக்ட் பண்றேன், நீ போ, நான் காட்டி கொடுக்குறேன்றார். நீ போ, நானு காட்டி கொடுக்குறேன், யாருன்றதை காட்டி கொடுக்குறேன். God wants to be specific. கர்த்தர் ஒரு ஸ்பெசிபிக்கான பர்சனை உள்ளமாற ஸ்கேன் பண்ணிட்டார். யாரு என்பதை கர்த்தர் அப்படியே டீட்டெயிலா கண்டுபிடிச்சிட்டார். அவனுடைய உள்ளத்தை பார்க்கிறார், அவனுடைய செயலை பார்க்கிறார், அவனுடைய ஒபீடியன்ஸை பார்க்கிறார், அவனுடைய குடும்பத்தின் நோக்கத்தை பார்க்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து செலக்ட் பண்ணிட்டாரு. இப்ப அனுப்புறாரு, ஈசாய் கிட்ட போறாரு. எப்போ சாமுவேல் வந்துட்டாரோ எல்லாரும் பயப்படுறாங்க, கேட்குறாங்க, என்ன என்ன ஐயா, என்ன இவ்வளோ அர்ஜென்ட்டா வந்துட்டுக்கிறீரே, நல்ல செய்தியா, இல்லை எதனா ஆபத்துக்குதா, இல்லை எதனா மோசடிக்குதா, இல்லை எதனா ஒரு ரொம்ப ஆபத்தான செய்தி எனக்குதா? ஒன்னே இல்லை, நான் ஜெபம் பண்றதுக்காக வந்திருக்கிறேன், ஆராதனை செய்யறதுக்காக வந்துடுறேன், பலி செலுத்த வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அதையே தான் இவர் சொல்றாரு. அப்போ கொண்டு போறாங்க. அங்கே போய் உட்காந்துட்டு பிறகு, உங்க வீட்டில் இருக்கிற, இப்போ நீங்கள்லாம் வந்துட்டு இருக்கிறீங்க, நீ யாராக இருக்கிறவங்களும் கூப்பிடுவேன். ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, நான் யார் என்பதை காண்பிப்பேன், தெரியப்படுத்துவேன். ஸோ அவர் ஏனாதானோ சீட்டு போட்டெல்லாம் செலக்ட் பண்ண மாட்டார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஏனாதானோ நீ வந்துரு அப்படின்னு மாட்டார். ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா உங்களுடைய ஆத்மா அவ்வளவு வெளியேறப்பட்டிருது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுடைய ஒர்க் டெடிகேட்டட் அவ்வளோ வெளியேறப்பட்டிருது. உங்களுடைய உள்ளம் வெளியேறப்பட்டிருது. உங்களுடைய ஆவிக்குரிய ஆத்மா வெளியேறப்பட்டிருது. அதனால தான் ஆண்டவர் அவ்வளோ ஸ்பெசிபிக்கா வேலை செய்யறார். அப்போ அவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் மூத்த மகனை கூப்பிடுறாரு. இன்னொரு மகன் இவர் கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட சைலண்டா, ஆண்டவரே, இவரா மனசுலே கேட்கிறாரு, வாய் திறந்து பேசல, உள்ளவே கேட்கிறாரு, ஆண்டவரே இவரா? இல்ல. இப்போ இன்னொருத்தர் ஆண்டவர் உள்ளத்திலே பேசுறாரு, இவரா? இல்ல. திரு இன்னொருத்தர் வரார், இவரா? இல்ல. தெரியும், இவரா? அந்த காலத்துல ஒரு போருக்காக, ஒரு நாட்டுக்காக நீங்க எத்தனை பிள்ளைங்களை கொடுக்குறீங்களோ அவ்வளவும் உன் குடும்பத்துக்கு மரியாதை, உன் குடும்பத்துக்கு அவ்வளவு வேல்யூ. நாட்டுக்காக கொடுக்காத வீடு அங்க இருக்க முடியாது, நாசம் பண்ணிடுவாங்க. நல்லா கவனிச்சுங்க, நாட்டுக்காக ஒரு 2 பிள்ளை இருந்தா ஒரு பிள்ளையாவது கொடுத்துடணும். இதான் ரூல்ஸ்.
அந்த காலத்தினுடைய ரூல்ஸ் அப்படிதான் இருந்துச்சு. அதனால இவர் என்ன பண்ணாரு, மேக்சிமம் எல்லா பிள்ளைங்களும் போங்கடா. ஏன்னா அவ்வளோ பேரும் அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாங்க. அதான் அதுல இருக்கிற சத்தியம். நீங்க வசனத்தை வாசிக்கணும், அந்த மாதிரி தெரியும். அதாவது அவ்வளோ டேலண்டடா இருந்தாங்க, அவ்வளோ பிரேவா இருந்தாங்க, அவ்வளோ ஒரு அழகா இருந்தாங்க, அவ்வளோ ஞானமா இருந்தாங்க, அவ்வளோ ஆசீர்வாதம் உள்ளவர்களா இருந்தாங்க. எல்லாரும் கூட்டிட்டு வந்துட்டாங்க, எல்லாரும் காட்டிட்டாங்க, ஸ்டாப் ஆயிடுச்சு விஷயம். நீ யாரும் இல்லையா, இவ்வளோத்தானே உன் பிள்ளைங்க. அப்புறம் தான் அவர் சொல்றாரு, இல்லை இன்னொருத்தங்கிறான் கடைக்குட்டி, இன்னொருத்த லாஸ்ட் ஒருத்தங்கிறாரு, அவர் வந்து ஆடு மேய்க்கிறார். ஃபாதர் டியூட்டியை, ஃபேமிலி டியூட்டி பண்றாரு. குடும்பத்துக்காக அவர் உழைக்கிறார். ஒரு பிள்ளை குடும்பத்துக்காக உழைக்குது, மற்றவங்கெல்லாம் நாட்டுக்காக உழைக்கிறாங்க. கொஞ்சம் விசுவாசிகள் இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குது. விசுவாசியே, என் வீட்டில் அவனை மதிக்கிறாங்க, நம்மளை மதிக்கல, நீ வசனப்படுற சில நேரத்தில் தப்பு, நீ தப்பு பண்ற. அப்படி இல்லை. தேவன் ஒருவனை அழைத்தால் ஒழிய, தேவன் ஒருவனை தெரிந்தெடுத்தால் ஒழிய, நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தால் யாரும் உன்னை தாழ்த்த முடியாது, உன்னை யாரும் கேவலப்படுத்த முடியாது. கர்த்தர் தெரிந்து கொண்டால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் இந்த வீட்டில் நினைக்கலாம், இவ்வளோ பெரிய போர் சேவர்களாய் மாற்றி எல்லா பிள்ளைங்களும் போருக்கு போறதுக்கு அனுப்பி விட்டீங்களே, இவனையும் ஏன் போர் முனைக்கு அனுப்பல, இவனை ஏன் ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிச்சிட்டீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டா, இந்த இடத்துல நான் சொல்லுவேன் வெளிப்பாடா, ஆண்டவர் உன்னை ஒரு விசேஷித்த நோக்கத்துக்காய் தெரிந்து கொண்டால் நீ நிச்சயமாய் ஆடு மேய்க்கிறவனாகவும் மாடு மேய்க்கிறவனாக கூட இருக்கலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இஃப் ஆண்டவர் உன்னை ஆடு மேய்க்கவோ மாடு மேய்க்கவோ இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்காக உன்னை அழைத்திருந்தால் இது தேவனுடைய விசேஷித்த அழைப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல கொஸ்டின் பண்றதுக்கோ தப்பா எடுக்கிறதுக்கோ இல்லை குடும்பத்தார் என்னை கீழ்த்தரமா வச்சுட்டாங்கன்னு சொல்றதுக்கோ வாய்ப்பு கிடையாது. as long as நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் நீ எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார். நான் அந்த பையன் வரான், பறந்து வந்துட்டு பிறகு உடனே அந்த பையனை குறித்து தானே ஒரு பெரிய சூழ்நிலை இந்த இடத்துல கிடையாது. இன்னும் எல்லாருக்கும் இளைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயப்பா நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வர மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன், நீ சாப்பாடு கொடுத்தாலும் காஃபி கொடுத்தாலும் குடிக்க மாட்டேன், அதுதான் முக்கியம் அப்படி இருந்து சொல்லி அனுப்பிட்டான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனா இருந்தான். அப்பொழுது கர்த்தர், என்னங்க அப்பொழுது கர்த்தர், இவன் தான் இல்லை, உங்க கையை இங்க எடுங்க, நீங்க எடுங்க, உங்க மேல எடுங்க, உங்க கையை எங்க எடுங்க, இவன் தான் நான் தெரிந்து கொண்ட பார்த்து. புரியுதுங்களா? இப்ப தெரிதா யாருன்னு? இப்ப தெரிதா யாருன்னு? ஐயா, பைபிள்ல ஒவ்வொன்றும் அர்த்தத்தோட தான் போடும். சும்மா கதை கட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. எவ்ரிதிங் வித் ரீசன். அர்த்தமோட கர்த்தர் மாத்துவார். எதுவுமே அதுக்காக தான் கர்த்தர் செய்வார். இன்னும் 10 வருஷம் இல்லை 100 வருஷம் போனா கூட சரி, இது பலவிதமான மெசேஜ்களை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். வித்தியாசமான வியாக்கியானங்களை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் எல்லாரையுமே மிகைப்படுத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவன் தான் புரிஞ்சுங்க. யாரோ நீங்க இனிமேல் பேசக்கூடாது, நீங்கள் தான். நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. சோ ஆண்டவராகிய கர்த்தர் யாரையுமே பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. வெளிச்சத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும், அவ்வளவுதான் கான்செப்ட். ஆண்டவர் நம்மை அற்புதமா ஆசீர்வதிப்பார். யாரையோ செலக்ட் பண்ணிட்டார், யாரையோ பாஸ்டரா மாத்திட்டார். நோ 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 நோ. ஆண்டவர் வச்சிருக்கிறார். தெரிந்து கொண்டது ஒன்னதான், உன்னை அற்புதமாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா மாற்ற முடியும். கர்த்தருடைய சோசனாய் செலக்ட் பண்ணியிருக்கிறார். அது நீ எந்த காரியத்தை கொண்டு எதை வெளிப்படுத்த போகிறாய், எந்த செயலை செய்ய போகிறாய், அது இனி வர வர விளங்கும். ஹல்லேலூயா. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை தன் சகோதர நடுவில் அபிஷேகம் பண்ணினான்.
பாருங்க அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, see this particular David doesn't know what is happening. என்ன நடக்குதுன்னு தெரியாது. வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அனுப்பல. இது போல வந்துக்கிறாங்க கூப்பிடுறாங்கன்னு கூட சொல்லி அனுப்பல. அப்பா கூப்பிடுறாங்க, அவ்வளவுதான். வர்ற வழியில கேட்டிருப்பான், யார் வந்துக்கிறது, ஐயோ தீர்க்கதரிசி வந்துட்டுக்கிறாரு, இப்படி ஒரு ஆச்சரியம் கேட்டிருக்கோம், அவ்வளவுதான். இங்க வந்து பிறகு நடக்குது, எடுத்து பிடிச்சி உடனே அபிஷேகம் பண்ணிடுறாங்க. சுவாசியே, இவ்வளவு நாள் நீ நம்பினியா? இவ்வளவு நாள் நீ எதிர்பார்த்தியா? உன் வீட்டுக்கு ஒரு என்னைக்கும் வராத ஒரு வராரு. அவர் வந்து இத்தனை பெரிய பெரிய ஆண்களை விட்டு இன்றைக்கு கடைசியா இருக்கிற கடைசி பையனை தான் செலக்ட் பண்ணுவாருன்னு நீ நம்பியிருப்பியா? யோசனை பண்ணி பாருங்க. அது ஏன் நீயா இருக்கக்கூடாது? உன் வாழ்க்கையில ஏன் நீ எப்பவுமே தாழ்ச்சியா நினைக்கிற? ஏன் நீ குறைச்சலாவே நினைக்கிற? ஏன் நீ ஏளனமாவே நினைக்கிற? ஏன் உன்னை கர்த்தர் விசேஷமான ஒரு காரியத்துக்காக தெரிந்து கொள்கிறாரு, அதையா நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற? கர்த்தர் உன்னுடைய நோக்கமே வேற இல்லையா, அதையா நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற? கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஐயா, ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, பைபிள்ல போட்டுக்கிறது, நல்ல கவனிச்சுங்க. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் பேசுறேன். சிங்கமானாலும் சரி, கரடி ஆனாலும் சரி, மிருகத்தனம் உள்ளது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. மிருகத்தனம் உள்ளது. எப்படினாலும் ஒரு மனுஷனுக்கு சராசரியாய் ஈடு கொடுக்கிறது முடியாது. ஆமாத்தானங்க, அப்படித்தானங்க? அதுவும் இல்லாத நான் the second பாயிண்ட்டுக்கு வரேன். ஒரு சிங்கமோ கரடியோ தான் பசியில் இருக்கும் பொழுது ஒரு ஆகாரத்தை பிடிச்சிருச்சுன்னா, ஆகாரத்தை பிடிக்கும் பொழுது நீ போய் ஒரு மிருகத்தை நீ தடை பண்ண முடியுமா? அது எவ்வளவு ஃபெரோஷியஸா இருக்கும், எவ்வளவு கோபமா இருக்கும். அந்த ஆகாரம் கிடைச்சிருக்கிற சமயத்தில் அந்த மிருகம் நீ எவ்வளவு கோபமா இருக்கும். சுவாசியே, அப்போ ஒரு கரடிக்கும் ஒரு சிங்கத்துக்கும் விடுதலைக்கு பண்ண வேண்டுமானால் அதனுடைய மிருகத்தனம் பிளஸ் இன்னொரு பிளஸ் மிருகத்தனம், அந்த கோபம், தன் ஆகாரத்தையே இவன் எடுத்துறானேன்ற அந்த கோபம் பிளஸ் 2 மிருகத்தனம் டு த பவர் ஆஃப் 2. இவ்வளவு லோடா இருக்கிற ஒரு மிருகத்துக்கு ஒரு ஆர்டினரி ஒரு மனுஷன் எப்படி கான்கர் பண்ண முடியும்? எப்படி கான்கர் பண்ண முடியும்? ரொம்ப கான்செப்டா மனுஷிகமாவே திங்க் பண்ணுங்க. இட் இஸ் இம்பாசிபிள். ஆமென். ஆனா இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்கணும், கர்த்தரால் எல்லாமே கூடும். இதான் இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தணும். ஆகத்தான், ஆனால் கர்த்தர் என் வாழ்க்கையில ஆக வைக்கிறார். இது முடியாது தான், ஆனால் இது முடிய வைக்கிறார். இது எப்படிதான் நடக்குமோ, இந்த கல்யாணம் எப்படித்தான் நடக்குமோ, இந்த பணத்தை எப்படிதான் சுருட்டுவனும், கர்த்தர் அது ஆக வைக்கிறவர், முடிய வைக்கிறவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்புங்க, நம்புங்க. முடியாதான், மிருகத்தனம் தான். இன்டு மிருகத்தனம் ஹை செப்பரேட்டா கூடி இருக்குது. ஒரு ஆகாரத்தை பிடிச்சிருக்கிற ஒரு மிருகத்தை ஒரு பிரிக்கிறதுன்றது ஆகவே ஆகாத ஒரு விஷயம், இன்னும் ஃபெரோஷியஸா இருக்கும். ஆனால் என் தேவனாகிய கர்த்தருடைய கை என் கையோடு சேர்ந்தால், என் தேவனுடைய பலன் என்னுடைய பலனோடு சேர்ந்தால், நமக்கு ஆக வைக்கிற கர்த்தருக்கு கரங்களை தட்டி. உன் வீட்டு பிரச்சனை, உன் பண பிரச்சனை, உன் குடும்ப பிரச்சனை, உன் சரீரம், ஒவ்வொரு இன்ச்சா கர்த்தர் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஒண்ணு கூட சேதம் அடையாது, ஒண்ணு கூட நாசம் அடையாது. நீங்க நம்பணும், நீங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும், நீங்க உற்சாகம் அடையணும். விசுவாசியே, நீ கிறிஸ்தவன் ஆனால் சோர்வுக்கு இடம் கொடுக்காதே. உன்னை வைத்து கர்த்தர் நடத்துவார். எப்படி நடத்துவார்? ஐயோ இவ்வளவு செலவாயிருக்குதே, ஐயோ சில பேர் நியாயம் இல்லையே, சில பேர் சீரா பணம் கொடுக்கறது இல்லையே, சில பேர் சீரா வேலை வாங்குறாங்க, செய்யறது இல்லையே, எப்படி 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 ஆனால் என் கர்த்தர் அவைகள் மத்தியிலேயும் விடுதலை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவைகளிலிருந்து மீட்டெடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இக்கட்டு தான். நீங்க நினைச்சிருக்கீங்க பேச மாட்டான்றீங்களா? கர்த்தர் பேசின்னு இருப்பார். உங்களோட அப்பனன்ட்டோடு பேசின்னு இருப்பார். யார் உங்களுக்கு இடைஞ்சல் ஆக்குறானோ அவங்களோட பேசின்னு இருப்பார். அவன் முரட்டாட்டமா தான் அவன்
உங்களுக்கு உதவி செய்யாது இருக்கிறான். அதுதான் நியாயம், அதுதான் அங்க இருக்கிற நிலை. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் குதிரையில போயிருக்கிறான் சார். ஆண்டவர் சொல்றார், துன்பப்படுத்துகிற இயேசு நான். இந்த பாஸ்டர் சாவடிச்சிட்டாங்க, இந்த பாஸ்டர் சாவடிச்சிட்டாங்க, இந்த ஊழியக்காரர் அடிச்சிட்டாங்க. எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு துக்கம், எவ்வளவு அநியாயமா நடக்கிற கதைங்க. எப்படிதான் சமாளிக்கிறது, எப்படிதான் சால்வ் பண்றது? ஆண்டவர் பார்க்கலன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரத்துல கவனிக்கல நினைச்சு நிற்கிறீங்களா? ஆண்டவரத்துல கணக்கு போடல நினைச்சு நிற்கிறீங்களா? இல்ல உன்னுடைய வேதனை தான் கர்த்தர் கவனிக்கிறதுல நினைச்சு நிற்கிறீங்களா? இல்ல நீங்க ஒரு கிச்சன்ல போய் ஒரு அழுவுற அந்த ஒரு சொட்டு தண்ணீர், கண் தண்ணீர் வரும் பொழுது அதை கர்த்தர் கவனிக்கல நினைச்சீங்களா? உங்களை மாதிரி தான் ஆண்டவரும் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கொஞ்சம் பெருந்தன்மையா கர்த்தரை யோசிக்கவே மாட்டீங்களா? ஆண்டவர் உங்களை மாதிரி தான் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி உங்க விசுவாசம், உங்க ஜெபம் எப்படி? சுவாசியே, ஒரு முள்ளு இப்படி நிக்குது, முள்ளுல உதைக்கிறனா யாருக்குடா உத? யாருக்கு உத? நீ படிப்புள்ளவனோ, ஞானம் உள்ளவனோ, நீ ஒரு பிலாசபரோ, நீ ஒரு தலைவனோ, எவனமா இருக்கலாம், முள்ளு மேல அடிச்சுக்கிறடா அடி உனக்குத்தான் நான் இருக்குது, தெரியல உனக்கு. யோசித்து பாருங்க சார். ஒரு பெரிய முள்ள இந்த இடத்துல நிக்க வச்சுவிட்டு ஒச்சா யாருக்கு அடின்றத கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பாருங்க. இதுதான் உலகம் நடந்துனுக்குது, உலகத்துல தான் நடந்துனுக்குது சார். போறாங்க, என்ன பலி செலுத்துறாங்க, என்னென்னத்தையும் பண்றாங்க, பணத்தை கொடுக்குறாங்க, இத்த கொடுக்குறாங்க, கமிஷன் கொடுக்குறாங்க, என்னென்னத்தையும் கொடுத்து என்னென்னத்தையும் வேலைக்கு வாங்க பாக்குறாங்க. நியாயம் வெல்லும், பரிசுத்தம் வெல்லும், ஆவி வெல்லும், தேவ மகிமை தான் வெல்லும். மற்றவங்க பார்வையில் நீ கேவலமா தான் இருக்கணும், ஆல் ரைட். ஆனால் ஜெயம் நம்முடையது. ஏன்னா நம்ம வேலை செய்யறதுல என் கர்த்தர் தான் யுத்தம் பண்றார். எனக்காக வேலை செய்கிறவர் கர்த்தர். நீங்க ஞாபகம் பண்ணீங்க, புரிஞ்சுங்க பிளீஸ். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். From that day onwards, from that day, அதுக்கு முன்னாடி வர்றார் போறார், வர்றார் போறார். சிங்கமா காப்பாத்துறார், கரடியா காப்பாத்துறார், உன்னையா காப்பாத்துறார், எல்லாத்தையும் காப்பாத்துறார். ஆனால் from that day onwards ஆவியானவர் உனக்குள்ளே வந்து அப்படியே தங்கிடுறார். ஐயா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுங்க, தப்பா எடுக்காதீங்க. சில நேரத்தில் சொல்றத நான் உங்க கூட ஆளாக்கலாம், உங்க கூட வாழ்ற ஒரு ஆளாக்கலாம், அதுக்காக நீங்க கொஞ்சம் கேர்லெஸ் எல்லாம் எடுக்காதீங்க. உங்களுடைய உள்ளத்துல தங்கி இருக்கிறார் என்பதை நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி, ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்துல தங்கி இருக்கிறார் என்பதை மறுபடியும் ஞாபகப்படுத்தி கொஞ்சம் நம்ம விவகாரத்தை நடத்தணும். அவர் நம்ம கிட்ட வாழ்ந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறாரோ அன்றைய நாள் முதல் தேவன் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து வந்து அவர் வந்துட்டார், அவர் பிளேஸை விட்டு வந்துட்டார், தங்கி. ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு தங்கச்சி, ஸ்தோத்திரம் பண்ணு குழந்தை, ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் உன் கூட தங்கி இருக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் உன் கூட தங்கி இருக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கவலைப்படாத, தங்கி இருக்கிறார். அவர் உன் கூட தங்கி இருக்கிறார், கவலைப்படாத, தங்கி இருக்கிறார், தங்கி இருக்கிறார் சார். மடி தங்கி இருக்கிறார், தங்கி இருக்கிறார். he settled there. எல்லா விவகாரம் அவர் பார்க்கணும், அவர் தங்கி இருக்கிறார் உன் கூட. துக்கத்துக்கு இடம் கூடாது, அழாத, வேதனிக்காத. கண்ணீரை தேவன் காண்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தாவீதா இருந்தால் நீ கவலைப்பட வேண்டியது. அழைக்கிறவர், உண்மை உள்ளவர், ஒரு கூட தங்கி இருப்பார். ஆமென், ஆமென். இந்த கான்செப்ட்ல, இந்த பர்டிகுலர் நேரத்தில் இன்னொன்று கதை நடக்குதுன்னா, சவுல் கிட்ட இருந்த தேவனுடைய ஆவி பிரிஞ்சு போயிடுச்சு. அவன் கூட தங்கி இருந்த ஆவி இப்போ வெளியே போயிடுச்சு. ஆமென்.
இல்லாத ஒரு ஆவியை கர்த்தர் அந்த சவுலுக்கு வர வச்சு மற்றவங்க எல்லாரும் போய் தீர்க்கதரிசனம் சொன்னவன். ஸ்தோத்திரம். சவுல் எல்லாரையும் போலே தீர்க்கதரிசனம் சொல்லி, ஓ இவனும் ஒரு தீர்க்கதரிசி ஆயிட்டான்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் அபிஷேகம் கொடுத்தார். ஆனா இழந்துட்டான். இப்பொழுது நல்லாவி போயிடுச்சு. நான் இப்ப இருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் ஒண்ணு இருக்குதுங்க, நீ கொஞ்சம் கவனமா இருங்கோ. எப்போ நல்லாவி போயிடுதோ எம்டி வெசலா இருக்க முடியாது. அது கிடையாதுங்க. நான் யார் மாதிரி இல்லைங்க, நான் சைலண்ட் டைப்புனாக்கா ரொம்ப டேஞ்சர். நல்ல பெருக்கி கிளீனா இருந்தா உடனே வந்து ஒரு பொல்லாத ஆவி வந்து உக்காந்துரும். அதனால உங்க உள்ளத்துல நல்லாவி இருக்கவே இருக்கணும். இட் ஷுட் பி லாக் அந்த லொகேஷன். அதனால தான் இன்றைக்கு உலக மனுஷரும் மற்ற எந்த மனுஷரும் ஒரு வீடு பண்ணும் பொழுது அதுக்குன்னு ஒரு பூஜை ரூமை கட்டுறாங்க. அதுல என்ன இல்லைனாலும் ஒரு விளக்காவது வைக்கிறாங்க. நம்பாதவங்க ஆளாம் கூட வைக்கிறாங்க. ஆமா, சிலர் கடவுளை நம்பாதவங்க கூட அவங்க அப்பா அம்மா போட்டோவாவது அந்த ரூம்ல வச்சிடறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயமாக்குது, என்ன நடக்குமோ ஏதா நடக்குமோ. இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உன்னோட உள்ளத்திலே தேவன் தங்கி இருக்கிறார். உள்ளத்தில் தங்கி இல்லாமல் போனால் ஒரு அசுத்தாவியாதவன் தங்கிடும். அதனால நம்ம எப்பொழுதுமே we need to allot a better spirit in our location. நம்முடைய உள்ளத்திலே ஒரு தேவ ஆவியான இருக்கிறதுக்கு நமக்கு இடம் கொடுத்து வச்சிருந்தா அது எப்பொழுதுமே நமக்கு சேஃபர் சைட்ல இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி இறங்கையில் அவன் கையினால் அதாவது இவன் சவுலுக்கு வந்து இப்போ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, எப்போ நல்லாவி போயிடுச்சோ கர்த்தர்கிட்ட இருந்தே பொல்லாதவி வந்து உக்காந்துச்சு. சோ கர்த்தரே ஒரு பொல்லாதாவி கொடுத்துட்டா நம்ம யாரை கொண்டு விடுதலை ஆக்க முடியும்? பாருங்க, இப்ப நம்ம என்னன்றோம், அங்க போயிட்டு மந்திரிச்சிட்டு வந்துருங்க, இங்க போயிட்டு கியூவில் நின்று அவங்க கிட்ட முடிச்சுட்டு வந்துருங்க, ஜொரமாக்குது அது போய் கட்டின்னு வந்துருங்க, இதை கொஞ்சம் கட்டின்னு வந்துருங்க. என்னத்த கட்டின்னு வர்றது? பேய கட்டின்னு வருதா? என்னத்த கட்டின்னு வர்றது? என்ன கட்டின்னு வர்றீங்க? என்ன கட்டின்னு வர்றீங்க? நீங்க ரொம்ப யோசிக்கணுங்க. நீங்க ஐயோ, உங்க கை தாங்க அற்புதம். நீங்க தான் எலியா, நீங்க தான் சாமுவேல். ஹல்லேலூயா, நீங்க தான் சாமுவேல். வைங்க, பக்கத்துல இருக்கிறவங்க மேல கை வைங்க, பக்கத்துல இருக்கிறவங்கள கை வைங்க. நீங்க வைங்க, கை வை. நீ கூட வைடா, பரவாயில்ல. சுகத்தை கொடுத்துரும், சுகத்தை கொடுத்துரும். சுகத்தை கொடுக்கும் சார், கொடுக்கும் சார், சார் கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும் சார். ஏன்னா நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, ஜெபிக்கிறவங்க, பாவங்களிலிருந்து மன்னிப்பு கேட்கறவங்க, பரிசுத்தவான். ஆண்டு சமூகத்துல கேட்கிறோம் நம்ம, ஆண்டவரே என்னை மன்னியும்னு கேட்கிறோம். ஆண்டவரே எனக்கு புத்தி தாரும், அறிவு தாரும், பாவத்திற்கு மன்னிப்பு கொடுன்னு கேட்கிறோம். அதனால நம்ம பரிசுத்தவனாய் கர்த்தர் மாற்றுறாரு. ஹல்லேலூயா. நான் திருந்தலைன்னா அப்பதான் விட மாட்டார் கர்த்தர். நம்ம எப்போ திருந்துறோமோ கர்த்தர் நம்மளை விட்டு கொடுக்கறது இல்ல. நம்முடைய ஜெபம் அங்க ஆசீர்வாதம் வரும். ஆனா நீ போய் வேற இடத்துல இருந்து கட்டின்னு வராத, வானா கட்டின்னு வராத. கர்த்தர் தெளிவா சொல்றார், ரொம்ப டேஞ்சர். உன்னை கட்டிக்கின்றதே கர்த்தர் பெரிய பாக்கியம். இன்னும் ஒண்ணு அது கூட சேர்த்து கட்டாத. ஸ்தோத்திரம். அதான் அவன் சொல்றான். ஒருத்தர் சொல்றாரு, ஐயா, நல்ல ஆண்டவருக்கு நல்ல இனிமையான ஒரு ஆராதனை செய்யக்கூடிய, நல்ல தொழுது கொள்ளக்கூடிய, தேவனை கனப்படுத்தக்கூடிய, அந்த பரிசுத்தமான வார்த்தைகளை சொல்லி தேவனை மகிழ்விக்கக்கூடிய, அந்த வார்த்தைகளை பாடக்கூடிய ஒரு ஆளை யாருன்னா புருஷன் வந்து உங்களுக்கு பிசாசு பிடிக்கிறப்போ அவரை வச்சு பாட வச்சா, வெறும் பாட்டை வச்சுக்கின்னு மியூசிக் வச்சு உகார் நடத்துறது பேசலைங்க. அந்த தேவ ஆவி, தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம். அல்லேலூயா. ஒரு சாமுவேல் கிட்ட இருந்த ஆசீர்வாதத்தினுடைய மகிமை, அந்த சாமுவேல் கிட்ட இருந்த வல்லமை, சாமுவேல் கிட்ட இருந்த அந்த ஜட்ஜ்மெண்ட், சாமுவேல் கிட்ட இருந்த இந்த அந்த தீர்க்க தரிசன வரம், அந்த ஒரு சகல ஆசீர்வாதம் சாமுவேல் கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருந்துச்சோ அவ்வளவும் அந்த அபிஷேகத்துல இறங்கும். நல்லா கவனிச்சுங்க. அதுதான் அபிஷேகம் பண்றவங்க இம்பார்ட்டன்ட் ஆக்கணும். சோ இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆட்களை கூப்பிட்டு பாட வைங்கன்றாங்க. பாட வைக்கிறது ஒரு மேக்சிமம், அந்த ஒரு வார்த்தை இல்ல. அந்த பாட வைக்கிறதுடைய அர்த்தம் என்னன்னா, அபிஷேகம் உள்ளவன், எப்படிப்பட்ட அபிஷேகம் உள்ளவன், எப்படிப்பட்ட குணம் உள்ளவன்,
எப்படிப்பட்ட ஆவி உள்ளவன், எப்படிப்பட்ட ஜெபம் உள்ளவன், எப்படிப்பட்ட பரிசுத்த குவாலிட்டியா இருக்கிறவன், எப்படிப்பட்ட ஊழியம் பண்றவன், எப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்தினவன். இவன் பாடுற பாடல், ஸ்தோத்திரம், இவன் பாடுற பாடல் இன்றைக்கு எதவனாலும் கிளியர் பண்ணி ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அதுதான் கான்செப்ட். அதனால போய் கூட்டுவாங்க. அப்போ சொல்றாரு, ஒருத்தன் இருக்கிறான்ப்பா, அவன் எப்படின்னா, ஒரு பெத்லகேமின் ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் நல்ல வாசிக்கிறதுல ரொம்ப தேர்ச்சியானவன். ரொம்ப காலமா அவன் பாடி 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 பாடினவன். ரெண்டாவது, அவன் பராக்கிரமசாலி. இப்ப புரியுதுங்களா? இவங்க அண்ணன்கள்லாம் போர் சேவன் போனானுங்கோ, இவனும் பராக்கிரமசாலி தான். சொல்லுங்க, வாயத்தோரன் சொல்லுங்க. தாவீதும் கூட பராக்கிரமசாலி தான். இவனும் போர் முனைக்கு போறதுக்கு தகுதி உள்ளவன் தான். ஆனா அவனை அனுப்பல. நீ போய் அப்பா அம்மாவுக்காக சாப்பாடு, குடும்பத்துக்காக சாப்பாடுக்காக நீ போய் உழைக்கணும்ட்டு அவனுக்கு கொடுத்துருக்காங்க. அவன் ஒன்றும் இந்த பலசாலி இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்ப வார்த்தை கரெக்டா போடுறாரு ஆண்டவருங்க. அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். ஸ்பெஷலி கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். இந்த குவாலிட்டிஸ் அவங்க கிட்டலாம் இருக்குதுன்னு சொல்ல முடியலையே. இதுக்கு முன்னால இருந்தும் கிட்டலாம் இருக்குதுன்னு சொல்ல முடியலையே. புரிஞ்சுங்க பிளீஸ். கர்த்தர் உன்னை இப்பேற்பட்ட குவாலிட்டிஸ் இருக்கிற உன்னை ஒரு ஆடு மேய்க்க விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணா தப்பு. உன்னை ஒரு விசேஷத்த நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு வினோதமான வழி நடத்துதலுக்காக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கை ஒரு பல பல ஆயிரம் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு விமோச்சனமா இருக்க கர்த்தர் தெரிந்து கொள்றதுனால தான் இன்றைக்கு நீ தாழ்மைப்பட்டு இவ்வளவு தூரம் வர வேண்டிய சூழ்நிலைக்கு கர்த்தர் கொண்டு வர்றார். தங்கச்சி, குழந்தை, யாராவது மனசு கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா யோசிங்க. உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டதே விசேஷித்த நோக்கத்துக்கு. நீ இன்னைக்கு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன புள்ள, சின்ன பையன், நோ ப்ராப்ளம். ஆனால் கர்த்தர் உன் உள்ளத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா, உன்னை தெரிந்து கொள்கிறார். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். ஈசா கிட்ட சொல்லிட்டார், தயவு செய்து இனிமேல தாவீதை நீ கூப்பிடாதப்பா, அவன் எப்பவுமே என் அரண்மனையில் தான் இருப்பான். எனக்கு எப்போ தேவைப்படுது, எப்போ எனக்கு பிரச்சனை வருது சொல்ல முடியாது. அவன் இங்கே வந்து தங்கிட்டோம். சரி, அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். போப்பா, நீ போய் கூப்பிடுறாரு ராஜா, தப்ப முடியாது, நீ போயிடுன்றார். வந்து நின்ட்டார், வந்து செட்டில் ஆயிட்டாரு. அவனுக்கு அவன் ஆயுததாரி ஆனான். பாத்தீங்களா பாருங்க, ராஜாவுக்கே சேஃப்டி காரண மாட்டான், மெய்க்காவலனாக ஆக வேண்டிய சூழ்நிலை. எப்படி நம்புறீங்க நீங்க? ஆடு மேய்க்கிறவங்க தானே. சிங்கத்தையும் கரடியும் பேசிக்கின்னு கதை ஓட்டினா ஆகுமா? என் ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒருவனோடு இருந்தால், நீ மேய்ப்பனாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, ஸ்பெஷலி ஒரு மேய்ப்பனா இருந்தா, he knows இந்த கருப்பாடு என்ன டுமிக்கி கொடுக்கு தெரியுமா? பிரவுன் ஆடு யூ ஜம்ப் பண்ணி ஓடுது, கண்ட இடத்துல போய் இழுத்துன்னு வரணும். ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி டைப்ல ஓடும். ஒன்னும் சீரா கீழ்பட்டு இருக்காது, எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது, கஷ்டம். இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, நம்ப முடியாது. சில பேர் சொல்லுவாங்க ஒரு ஆடு ஓடுனா எல்லாம் ஓடுதுன்னு. திடீர்னு வழி திரும்புதுன்னு யாருக்கு சொல்ல முடியும்? அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஒரு ஊழியக்காரருக்கு தான் தெரியும். ஒரு சபையிலுடைய சூழ்நிலை அந்த ஊழியக்காரர் ஒழுக்கமாகவும் நியாயமா இருந்தா மட்டும்தான் தெரியும். அந்த ஊழியக்காரத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய நிலைமை, அவங்களுடைய மூமெண்ட், அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது என்பது புரிஞ்சு கொள்ள முடியும். சோ ஆண்டவருடைய தயவு இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, உன்னை பிரித்தெடுத்த கர்த்தர், இன்றைக்கு கர்த்தர் உன்னை பொசிஷன்ல உட்கார வைக்கிறார். அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். உன்னை எந்த இடத்துல போடணும்னு கர்த்தருக்கு தெரியும். அந்த டைம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஹல்லேலூயா. அந்த டைம் வரைக்கும் we need to wait. That is the 40 means 40 means you need to wait. எவ்வளோ வருஷமா நான் ஆட மேய்ச்சிருக்கிறேன், எவ்வளோ வருஷமா இப்படி இருக்க, நான் காத்திருக்கிறேன்.
ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் எப்பொழுது இவன் எதிர்பார்க்கவே இல்லை, என்னை போயிட்டு வேற எது லெவல் கொண்டு போவாங்களான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஆனால் எதிர்பாராததை எதிர்பாருங்கள், நம் கர்த்தராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் லைஃப்ல இவ்வளவுதான்டா கதி, என்னை ஆடு மேய்க்கிறது விட்டாங்க, அவ்வளவுதான், இதுக்கு மேல எங்கடா நம்ம கதை அப்படின்னு நீ யோசிக்கிறியா? டோன்ட் வரி. என் தேவன் உன்னுடைய ரூட்டை மாற்றுவார். உன்னுடைய ரூட்டை கர்த்தர் மாற்ற முடியும். மாற்றிட்டாங்க. இப்போ ஆயுததாரியா மாறிட்டான். ஹல்லேலூயா. மோரோவர் இப்ப என்ன பண்றாரு, அவருடைய மகளையும் சேர்த்து கட்டி விட்டுறாரு. இவன் திடீர்னு ஓடிடுவான், அதனால மகளையும் சேர்த்து கட்டி விடுறாரு. விருப்புக்குதோ இல்லையோ கட்டி விட்டுறாரு. நீ ஒரு அரண்மனையில என் குடும்பத்துல ஒரு ஆளா இருந்துருன்னு கட்டி விடுறாரு. ஸ்தோத்திரம். என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் பொழுது சுரமண்டலத்தில் எடுத்து தன் கையில வாசிப்பான். இதனாலே பொல்லாத அவனை விட்டு நீங்கி சவுல் ஆறுதலும் சொஸ்தம் அடைவான். ஸ்தோத்திரம். இப்போ யார் சுகம் அடைகிறது? தாவீதுனால. ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன மேய்ப்பன். நல்லா கவனிங்க. நீங்க நினைக்கிறது ஆடு மேய்க்கிறேன்னு நீங்க சொல்றது, ஆனால் உங்களுடைய ஸ்தோத்திர ஜபம், உன்னுடைய ஆராதனை, உன் கர்த்தரை துதிக்கிற துதி, உன் உள்ளமாற கர்த்தருக்கு செய்கிற இந்த ஆத்மீய காரியம் இன்று சரீர பிரகாரமான எல்லா காரியத்தோட பலன் உள்ளதா இருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்குறோம். இப்போ புரிஞ்சுங்க. Now you can understand எவ்வளவு பலம் உள்ளது. ஒரு சரீர பிரகாரமான செயலை பார்க்கலாம், ஒரு ஆவிக்குரிய செயல் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை இந்த கான்செப்ட்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்படினாலே நம்ம கொஞ்சமாவது இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம நடத்திக்கின்னு போனோம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும், எவ்வளோ நிந்திக்கிறது வந்தாலும், எவ்வளோ அவமானங்கள் வந்தாலும், எவ்வளோ கீழ்த்தரமான சூழ்நிலை வந்தாலும், நம்ம உலகத்துக்கு இடம் கூடாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை இன்னும் தாங்கி தாங்கி தேவன் என்னை நடத்துகிறவர், என்னை உயர்த்துகிறவர். நான் ஒருவேளை மேய்ப்பனாக புறங்கடிக்கப்பட்டவனாய் இருக்கலாம், ஆனால் என் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு நான் எந்த நேரம் காத்திருக்கிறேன் நீங்கள் விட்டு கொடுத்தால் தேவன் உங்களை பயன்படுத்துவார். Now there is a time when it comes. கோலியாத் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த ஒரு பையனுக்கு இருக்கிற வைராக்கியம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ஒரு கன்னுனால் ரட்சிக்கிறவர் அல்ல. யுத்தம் கர்த்தருடையது. ஆண்டவரே, எனக்காக நீர் போராடுகிற கர்த்தர், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் கர்த்தருடையது சொல்றான். அவனுடைய நம்பிக்கை பாருங்க. 1 சாமுவேல் 17:26 வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது தன் அண்டையில் இருக்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வர்ற நிந்தையும், நம்ம வருகிற அவமானம், எத்தனையோ மன வேதனைகள், குடும்பத்தில் வருகிற சில சூழ்நிலைகள், சச்சரவுகள் எப்படி நீக்கணும்? ஈட்டினாலும் அல்ல, பட்டயத்தினாலும் அல்ல. நம்மளை பொறுத்தவரை as far as the Christian knowledge is concerned, கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோ என்றால் தேவன் ஆவிக்குரிய பலன் அதிகம். சரீர பிரகாரமான பொருளை பார்க்கலாம், ஆவிக்குரிய பலன் அதிகம். நம்பித்தான் ஆகணும். ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்? இதுதான் நம்ம உள்ளத்துல இருக்கணும். ஐயா, சக்தி இல்லைன்னு தெரியும், பலம் இல்லைன்னு தெரியும், அதுல ஒண்ணுமே இல்லைன்னு தெரியுது. அப்ப கூட போராடி 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 ஜெபிக்கிறாங்க சில பேர். ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிறவர்னு உனக்கு தெரியல, நீ எதுக்கு அவ விசுவாசப்படு? இல்ல, உங்களை மட்டும் இல்ல, என்னையும் சுட்டி காட்டி தான் பேசுறேன். இன்னைக்கு உங்களோடு பேசும் பொழுது நான் ஆறுதல் அடையிறதுக்காகத்தான் என்னுடைய பிரசங்கமே நான் பண்றது. உங்களை தைரியப்படுத்தும் பொழுது நான் தைரியம் அடைக்கணும். இன்டைரக்டான்னு தான் நானும் இந்த காரியத்தை நான் உங்களோட தெளிவா பேசுறேன். நானு புரிஞ்சுக்கங்க. எனக்கு தான் 90% என்கரேஜ்மெண்ட் ஆகுது. உங்களையும் நான் விட்டு கொடுக்கறது இல்லை. ஏன்னா உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும். விருத்த சேதனம் இல்லாம, ஒரு நம்பிக்கை இல்லாம, ஒரு தைரியம் இல்லாம, ஒரு அத்தன்டிகேட்டிவே இல்லாத போராடி போராடி ஜபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, உபவாசமா இருக்கிறாங்க. ஐயோ என்னவோ சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்றாங்க சார். அபிஷேகம்
வேத வசனம், ஆவியின் மகிமை, தரிசனம், சொப்பனம். எவ்வளவு மீடியா, எவ்வளவு அசசரிஸ் கர்த்தர் வச்சிருக்காரு பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு மீடியா கர்த்தர் வச்சிருக்காரு பாத்தீங்களா? ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நீ திடப்படணும், பலப்படணும்னு ஆண்டவர் எவ்வளவு அழகா நமக்கெல்லாம் வச்சிருக்காரு பாத்தீங்களா? ஜீவன்ல தேவனுடைய சேனை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் ஒரு சுத்திகரிப்பு, ஒரு சீர்படுதல், ஒரு சரிப்படுதல் இல்லாத இவனுக்கு எங்க இவ்வளவு ரோஷம் வந்துச்சு? நம்மளுக்கு வராத ரோஷம் இவனுக்கு எங்க வந்துச்சு? இன்னைக்கு நமக்கு வராத ஆத்திரம் இவனுக்கு என்ன வந்துச்சு? ஆமென், ஆமென். நம்ம யோசிக்கணும். நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன், தினம் தினம் வேத புத்தகத்தை படிக்கும் பொழுதே நான் சீர்படுகிறவன், நான் ஜெபிக்கிறவன், நான் துதிக்கிறவன். இப்படி பல கோணங்களிலே கர்த்தருக்குள் நான் பலப்படுகிற நான் ஏன் நான் சோர்ந்து போகணும்? இன்னைக்கு ஏன் மனசு கவலையா இருக்கணும்? ஏன் துக்கமா இருக்கணும்? என் கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுக்க போதுமானவர். ஹல்லேலூயா. He was resourceful. விசுவாசக்குது, பலங்குது, வந்து பேசுறான், நம்பிக்கைக்குது, கர்த்தருடைய யுத்தம்ன்றா, ஈட்டினாலும் ரட்சிக்கிறது அல்ல, என் கர்த்தர் எல்லாத்தையும் செய்கிறோன்றா. அதே நேரத்தில் எஸ் காட் ரிசோர்சஸ். என்ன ரிசோர்ஸ்னா, தன் தடியை கையில் பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருந்த 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருடைய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் இடையிலே போனான். Now, what is his appreciation? அவருடைய அனுபவம் என்ன? அவருடைய பயிற்சி என்ன? இவ்வளவு நாள் பண்ண இவருடைய திறமை என்ன? இந்த திறமைகள் எல்லாம் எக்ஸசைஸ் பண்றார், மெட்டீரியலைஸ் பண்றார். செலக்ட் பண்றார், கல்ல கவனம் செலக்ட் பண்றாரு, எல்லாத்தையும் தூக்கி அது வைக்கிற பவுச்ல வைக்கிறாரு, ரெடி பண்ணிட்டு இங்க வர்றாரு. சுவாசியே, நமக்கு என்ன வேலை தெரியுமோ, என்ன கஷ்டம் தெரியுமோ, என்ன பிரயாசம் தெரியுமோ, நீ எது கஷ்டப்பட்டு வேலை செய்யோ அதுல நீ கவனமாயிரு. இன்னொருத்தருடைய வேலையில நீ கண்ணை நுழைக்காத, இன்னொருத்தருடைய கஷ்டத்துல நீ நுழைக்காத, இன்னொருத்தருடைய பிரயாசத்தை ஏன் பிரயாசமா நினைக்காத. அது நான் எல்லாம் பண்ணிடலாம், இதான் பண்ணிடலாம், முடியாது சார். அவங்கவுங்களுக்கு அந்த திறமையே வித்தியாசம். சிலருக்கு ஜெபிக்கிற திறமை, என்னதான் பாஸ்டர் அசோக் ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும் என்னை விட இங்க ஒரு விசுவாசிகள் திறமையா ஜெபிக்கிறவங்க இருப்பாங்க. Who knows? ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை விட உபவாசத்துல கெட்டிக்காரங்க இங்க இருக்குவாங்க, யாருக்கு தெரியும்? ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்படி பல விதத்திலையும் வித்தியாசமான ரீதியில டேலண்டட் நம்ம கிட்ட மறைஞ்சு கிடக்கும். தாவீது கவன் எடுத்துக்கிறான், அடைப்பையை எடுத்துக்கிறான், கல் எடுத்துக்கிறான், போறான். விசுவாசியை இந்த இடத்துல ஒரு சின்ன கான்செப்ட் சொல்ல விரும்புறேன். சவுல் பிலாங்ஸ் டு பெஞ்சமினைட். சவுல் ராஜா எந்த குலம்? பெஞ்சமினைட். அந்த பெஞ்சமினைட் குலம் வந்து எஃபிஷியன்ட் இன் ஸ்லிங்கிங். எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் ஒரு ஸ்லிங்க போட்டு இப்படி அடிச்சாங்கன்னா அவ்வளவு தூரத்துக்கு போய் அடிக்கிறதுக்கு ஃபேமஸ் ஆளுங்க யாருன்னாக்கா பெஞ்சமினைட். பெஞ்சமினைட் இஸ் மென்ட் ஃபார் தான். போர் முனையில ஒரு குரூப் ஆஃப் 1000, 2000, 3000, 5000 சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும். அவங்க வந்து ஸ்லிங்கிங்ல ஃபேமஸ், கன்ல ஃபேமஸ் இருக்கும் வேற ஒருத்தர், ஜெபிக்கிற ஃபேமஸ் வேற ஒருத்தர், உடன்படிக்கை பற்றிய தூக்குறது வேற ஒருத்தர். ஆனால் ஸ்லிங்கிங்ல ஃபேமஸ் யாருன்னா இந்த பெஞ்சமினைட். அதுதான் நம்ம சவுலுடைய கோத்திரம். எஃபிஷியன்ட் இன் ஸ்லிங்கிங் அண்ட் ஹார்ஸ் ரைடிங். யூ நோ மங்கோலியன்ஸ் சொன்னா ஹார்ஸ் ரைடிங்லேயே போயிட்டு போர்ல உயிர்த்துட்டு வருவாங்க. பெஞ்சமினைட் அவங்க தான் மங்கோலியன்ஸ். இவங்க தான் ஃபேமஸ் ஃபார் ஸ்லிங்கிங் அண்ட் ஹார்ஸ் ரைடிங். இன்னைக்கு விசுவாசியே, நான் என்ன சொல்ல வரேன், ஸ்லிங்கிங்க்கு பேர் போனவங்க பெஞ்சமினைட்னா அது வந்து சவுலுடைய கோத்திரமா இருந்தாலும் அந்த சவுல் ஏன் எஃபிஷியன்சி வரல? சவுல் ஏன் இதுல திறமைசாலியா இறங்கல? இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்ட தாவீதாகிய உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் உன்னை தெரிந்து கொள்வார். ஆனால் உன்னுடைய திறமையை கர்த்தர் பிரயோஜனமாக மாற்றுவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா.
உன்னுடைய ஜெபமே பிரயோஜனமாக மாற்றும். ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசமே பிரயோஜனமாக மாற்றும் என்பதை நீங்கள் கவலைப்பட யோசித்து சிந்திங்க. ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 12:2 வாசிக்கிறோம், யுத்தத்திற்கும் ஒத்தாசை செய்ய வில் வீரரும் கவன்கள் எரிகிறதற்கும் வில்லினால் அம்பு எய்கிறதற்கும் வலது இடது கைவாட்டமாக வலது இடது கைவாட்டமாக பராக்கிரமசாலிகளான மற்ற மனுஷருமானவர்கள் சவுலின் சகோதரராகிய பெஞ்சமின் கோத்திரத்தில் இருக்கிற சகோதரர்கள் யார் 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 என்று லிஸ்டே கொடுக்குறாங்க. இப்படி திறமைசாலி நீங்க, உங்களோட கோத்திரமே திறமைசாலி, நீங்க மனசுல பேர் வச்சிருக்கலாம், ஆனால் கிரியில இல்லையே. ஆடு மேய்க்கிறதுக்காக தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன் பழக்கத்தினாலும் காப்பாத்துக்கிறதுக்காகவும் ஆண்டவருடைய பிரயோஜனத்துக்காகவும் தன்னுடைய ஆடுகளை மேய்க்கிறதுக்காகவும் தன்னால் சம்பந்தப்பட்ட அந்த ஆடுகளை காப்பாற்றுவதற்காகவும் இவன் எடுத்த அந்த முயற்சி இன்றைக்கு பெஞ்சமினை பார்க்கலாம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மங்கோலியன்ஸை பார்க்கிலும் தாவீதை கர்த்தர் அற்புதமாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார். தாவீதை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். So, strategic thinker, எப்படி செயல்படணும், என்ன மாதிரி செயல்படணும், எதை குறி வைக்கணும், எந்த இடத்துல குறி வைக்கணும், எப்படிப்பட்ட ஒரு தந்திரம் இருக்கணும், இதெல்லாவற்றையும் நல்ல ஏம் பண்ற ஒரு ஆள். ஏன்னா தேவ ஆவி ஒரு இடத்துல இருந்தால் அவர் யுத்தம் பண்ணுவார். சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சோத்திரம் இங்க இப்படி ஒரு கை வைங்க பார்க்கலாம். இவங்களுடைய ஜெபம், இந்த ஜெபத்தின் மூலமா கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். பல நேரத்தில் எதுக்குமே ஆகல, எனக்கு ஜெபம் ஆகுது, இந்த ஜெபத்தின் மூலமா கர்த்தர் யுத்தம் பண்ணி நிற்குவார். இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, தாவீதுனுடைய சின்ன ஒரே ஒரு கல்லை வச்சு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறாரு. உனக்கு இதுதான் தெரியும்னா நோ ப்ராப்ளம், இந்த ஒரு கல்லை வச்சு நான் பெரிய காரியத்தை செய்ய முடியும் கர்த்தர் நிரூபிக்கிறார். நீ ஒருவேளை அதாவது மெய்ப்பனா இருக்கலாம், நோ வரி. எப்போ ஒரு வாட்டி தான் கவன் யூஸ் பண்ணிருப்பேன், நோ வரி. பட் பிராக்டிஸ்ல உனக்கு அதுதான் தெரியும்னா அதை வச்சு கர்த்தர் உன்னை ரட்சிக்க முடியும். உபவாசம் தான் தெரியும்னா அந்த உபவாசத்தை வச்சு கர்த்தர் மீட்டுவார், நன்மையை மீட்டெடுப்பார். ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல ரொம்ப கரெக்டா தன் கையை அடைப்பையில போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனில வைத்து சுற்றி பெலிஸ்தருடைய நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான். சுவாசியே, நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யுங்க, நீங்க செய்ய வேண்டிய ஜெபத்தை நீங்க செய்யுங்க. உங்களால் என்ன திறமையோ அந்த திறமையை நீங்க கரெக்டா செய்யுங்க. போதும். உன்னோடு இருக்கிற ஆண்டவர், உன் மூலியமாய் வெற்றியை கொடுக்க போகிற தேவன், அந்த கல்லோடவும் கர்த்தருடைய ஆவி சேர முடியும். அந்த கல்லோடவும் கர்த்தர் டிரான்ஸ்போர்ட்டாக ஒரு டிரான்ஸ்பர்ஸாக மாற முடியும். ஆண்டவர் போய் கரெக்டாக ஒரு சின்ன துவாரத்தில் போய் கரெக்டா ஏம் பண்ணி கொடுக்க முடியுமானால், விசுவாசியே தாவீது உன்னால் ஆகாது ஆண்டவர் தெரியும் நல்லா. அதனால தான் ஆண்டவர் ஆவி கல்லோட போறார். எப்படியாப்பட்ட மகள் என்று தெரியும். சிறிய தகப்பனுக்கு எவ்வளவு நீ கீழ்ப்படிஞ்சிருக்கிற நல்லா தெரியும். ஆயிரக்கணக்கான பேர் எத்தனை வருஷம் மாசமா ப்ரிப்பேர் ஆகுறாங்க நல்லா தெரியும். ஆனால் எனக்கு செலக்ஷன் வந்துட்டு பிறகு மொர்தெக்காயினுடைய டீச்சிங்க்கு மேல என் ஆண்டவராகிய கர்த்தர் ஆகாஸ்வேருனுடைய அந்த செலக்ஷன் உள்ளத்தில் கர்த்தர் புகுகிறார். செலக்ஷன் உள்ளத்திலே புகுகிறார். அங்க வருகிற எல்லா அழகான பெண்களை பார்க்கிலும் எஸ்தர் மட்டுமே மிகவும் தெரிந்தெடுக்கப்பட்ட அழகுள்ளவளாக இவன் மனதுக்கு கர்த்தர் மாற்றுகிறார். அதை ஆண்டவருடைய செயலாக கர்த்தர் செஞ்சு. நம்மளால் ஆவாது, நம்மளால் ஆவாது, கர்த்தர் செய்வார். அதனால தான் நம்ம நிறைய நேரத்தில் ஃபெயிலியர் சோர்வு ஆயிடுகிறோம். அதனால தான் நாம் சொல்றோம், விசுவாசிக்கிறோமோ இல்லையோ, யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தர் செஞ்சா, அவர் செஞ்சாதான் சார் சரி. கல்லு நான் ஏம் பண்ணா கூட ஏம்ல தான் இருப்பேன். ஆனால் அந்த கல்லுடைய ஆவி புகுந்தால் மட்டுமே தேவன் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்கிறார். வசனம் உங்களுக்கு சொன்னேன், வாழ்க்கையை சித்தரிக்கிறதுக்கு
அவர் சங்கீதம் 23 நீங்க எடுத்துருக்கீங்க. மெய்ப்பரா இருக்கிறார். அவனுக்கு தெரியும் மெய்ப்பர்னா என்ன வேலைக்குது, எவ்வளவு வேலைக்குதுன்றது தாவீதுக்கு தான் தெரியும், வேறவங்க யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் அவ்வளவு புரியாது, இன்னும் கூட பாடம் படிக்கிறோம் நம்ம. ஆனால் ஆண்டவர் எவ்வளவு அழகா கடைசியில் ஆண்டவராகிய தேவன் நம்மை நித்திய வீட்டிற்குள்ளாக நீடித்த நாட்களாய் நம்மை நித்திய வாழ்வு கொடுக்கிறதுக்காய் கடைசியில கொண்டு போய் சேர்க்கிற கர்த்தன் எவ்வளவு அழகா போட்டு வச்சாங்க பாரு. வெளிப்பாடு, அதாவது எடுத்துக்கொள்ளுகிற வரைக்கும், செகண்ட் கமிங் வரைக்கும் அந்த ஒரு சின்ன சங்கீதத்துல போட்டு அடக்கி போட்டானே. எவ்வளவு ஒரு அருமையான ஜெபம், எவ்வளவு அருமையான திறமை. கர்த்தர் சொல்றார், a man after God's own heart. தாவீது அவர்களுக்கு ராஜாவாக்கு ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஏன்? அவன் என் சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். ஹல்லேலூயா, சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமானவைகளை எல்லாம் நம்ம செய்யறோன்னு ஆண்டவர் நம்மளை நம்புறாரு சார். அதனால தான் கர்த்தர் நமக்கு அவருடைய இரக்கத்தை தயவு இவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துறார். எவ்வளவு தூரத்துக்கு கவலைனாக்கு சார். டெய்லி 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 எவ்வளவு பிரச்சனையை சமாளிக்கிறீங்க. எல்லாவற்றிலும் நின்று நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் முறிந்து போவதில்லை. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் முறிந்து போவதில்லை. ஹல்லேலூயா, நாம் முறிந்து போவதில்லை. என் கர்த்தர் நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவனுக்கு. அப்ப கூட தாவீது சொல்றான், ராஜாவாயிட்டு கூட இவன் போயிட்டு பெலிஸ்தியர்கிட்ட போய் தங்கி இருக்கிறான். அங்க கூட சவுல் தேடின்னு போர் வீர் ஜனங்களோடு கூட தாவீதை பிடிக்கிறதுக்கு போறாரு. அவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? கேலியா பேசுறான். இஸ்ரவேல் ராஜா யாரை தேட போயிட்டார்? ஒரு செத்த நாய். ஐயா, நான் ஒரு நல்ல உயிரோடு இருக்கிற நாய் கூட இல்லையா, செத்த நாயா. என் ஆண்டவருக்காக நான் செத்தே போயிட்டேன். என் கர்த்தருக்காக நான் செத்து போயிட்ட ஒரு நாயாக்குறையா. ரோஷம் இல்ல, எந்த இடத்துல ஒரு வெற்றியா ஓட முடியல, எந்த இடத்துல சிரம பார்க்க முடியல. இங்க கர்த்தருக்கு பயப்படுறதா, குடும்பத்தை பார்க்கறதா, இந்த இடத்துல ஜனங்களுக்கு முன்பாக நடந்துக்கிறதா, இல்ல பெலிஸ்தருக்கு முன்பாக எப்படி நடந்துக்கிறது? நானே எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த ஆள் ஏன் என்ன இப்படி சாவடிக்கிறதுக்கு அழியறாரு? இதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொம்பளைங்க வேற தேவையில்லாத இந்த இவன் தான் இவ்வளோ பெரிய திறமைசாலின்னு சொல்லிட்டு என்ன போயிடுறாங்க. இவங்க தான் நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி கதைவாய் போச்சு. இது பெரிய பிரச்சனை. நமக்கு வந்த பெருமைக்கு வந்த பிரச்சனை இது ஒரு பெரிய போராட்டமா இருக்கு நம்ம வாழ்க்கையில. பாடினாலும் குத்தம், சோத்திரம் பண்ணாலும் குற்றம், டேலண்டா இருந்தாலும் குற்றம், வாலிபமா நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் குற்றம், ஒரு அழகா இருந்தாலும் குற்றம், எல்லாத்துக்கும் குற்றம். கண்ணு கண்ணு கண்ணுயா நம்ம மேல. எல்லாத்துக்கும் வைத்தறிச்சல் படுறவங்க இருக்கிறதான் இருக்கிறாங்க. என்ன மத்தியில ஒரு மத்தியில வாழ்ந்து தான் ஆகணும். ஆமென், ஹல்லேலூயா, வாழ்ந்துதான் ஆகணும். ஒரு தெள்ளு பூச்சி ஆன்றான். ஒரு தெள்ளு பூச்சியை தேடின்னு போயிருக்கிற நீ, ஒரு நல்ல ஒரு பெரிய காண்டாவருக்கு தேடினா பரவாயில்ல, ஒரு தெள்ளு பூச்சியா நானு, செத்த நாய் என்ன போய் தேடின்னு வரைய நீ? ஸ்தோத்திரம். டேவிட் பிரேசஸ் சவுல் ஒரு இடத்துல தூங்கி இருக்கிறார். தாவீது போறார். இந்த இடத்துல கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டிய கதை. கர்த்தர் சவுலை அயர்ந்த நித்திரை கொடுக்கிறார். கட்சியருக்கு ஏஞ்சிக்க முடியாத ஒரு தூக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இவன் போறாங்க, பாக்குறாங்க, அவன் ஷால்ல இருந்து கொஞ்சம் கிழிச்சுக்கிறாங்க. நான் திடீர்னு யோசிச்சுட்டேன், ஐயோ ஒருவேளை இவன் சிசர் தூக்கின்னு போயிருப்பானா, இல்ல கத்திரி தூக்கின்னு போயிருப்பானா? சான்சஸ் இல்லை. பட்டையும் ஒருவேளை இருந்திருக்கலாம், அதுல கட் பண்ணிக்கலாம். கர்ரன் சவுண்ட் வந்திருக்காதா? ஒரு ராஜாக்கு அப்படிப்பட்ட தூக்கமா? என் ஆண்டவர் உன்னை தூங்க வைத்தால் நீ எழுந்திருக்க முடியாது. கர்த்தர் உனக்கு அயர்ந்த நித்திரை கொடுத்தால் எழுந்திருக்க முடியாது. தண்ணி சொம்ப தூக்கிறாங்க, ஷால்ல கிழிச்சுக்கிறாங்க. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஒரு நாள் என்னைக்கோ ஒரு நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவங்கள நான் கேவலப்படுத்த மாட்டேன். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய அப்படிப்பட்ட குணாதிசயம் நமக்கு இருந்தால், தேவன் நம்மை அப்படிப்பட்ட குணாதிசயம் நடத்துவாரானால் நம்மை அற்புதமாய் உயர்த்தி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அபிஷேகம் பண்ணு வித்து மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாத போனவன் யார்? குற்றம் இல்லாத போறதுக்கு எப்படி சான்சஸே கிடையாதுன்ற. அதனால ஊழியக்காரரோ பெரியவங்களோ கர்த்தருக்காக ஒழிக்கிறவங்களோ ஜெபிக்கிறவங்களோ துதிக்கிறவோ பரிசுத்தவான் யாரா இருந்தாலும் சரி, நம்ம அவங்களுக்கு பேசக்கூடாது. அது ஒரு பாவத்தை நம்ம சுமந்துக்கணுமா?
தேவையில்லாத அது ஒரு வம்பா, வாழ்றதே பெரிய கஷ்டமா இருக்கிறப்போ சும்மா தேவையில்லாத இந்த கதைங்கெல்லாம் ஏன் தலைமையில போட்டுக்கணும்? சுவாசியே, humble heart receives God's forgiveness. நல்லா பலப்பட்டுட்டான், கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு, அவனை நல்லா வச்சுட்டாரு, பலப்படுத்திட்டாரு, சந்தோஷமா இருக்கிறான். அப்ப கூட அங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறான். ஆண்டவர் உடனே அனுப்புறாரு. கவனிச்சு பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற கதை தெரியுங்களா? தப்பு செஞ்சுட்டா கூட ஆண்டவர் தண்டிக்கிறதுல பாருங்க, தண்டிக்கிறது மாதிரி தெரியுது, தண்டிக்காத மாதிரி தெரியுது. இதனால உண்மையில இன்னொரு தப்பு பண்றதுக்கு நம்ம போறோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் எப்போ ஒரு ஆளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரோ, 1-to-1 பேசிஸ்ல அவர் டைரக்டாவே ஆள் அனுப்புறார். யூ கோ, நீ தாவீது கிட்ட போய் ஸ்பெசிபிக்கா பேசு, நீ பாவம் செய்தாய் சொல்லு, ஓப்பனா சொல்லு, டைரக்டா சொல்லு, அதுல ஒண்ணு தப்பு இல்லை. ஏன்னா இனி ஒரு பாவம் செய்யாதபடிக்கு தடையா இருக்கும். இது ஒரு தடைக்கல்லாக மாற்ற முடியும். ஒரு விசுவாசியை தடை செய்து இனி ஒரு பரிசுத்தவான் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால நீ இப்படியே விட்டுட்டாக்கா அவன் இன்னொரு பாவம் செய்வான். அதனால நீ போய் உடனே அவங்ககிட்ட சொல்லு, நீ பாவம் செய்தாய். போறான், எக்ஸ்பிளைன் பண்றான். உடனே தேவனே, நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவத்தை நீக்க செய்தார். எப்பொழுது? தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். Be specific. கர்த்தாவே, உமக்கு விரோதமாய் பொய் சொன்னேன். கர்த்தாவே, உமக்கு விரோதமாய் தவறு பண்ணினேன். கர்த்தாவே, உமக்கு விரோதமாய் நான் தப்பா பேசினேன். ஓப்பனா பேசுங்க, கர்த்தர்கிட்ட ஓப்பனா பேசுங்க. அதனால்தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு தனி ஜெபம் தேவை, ஒரு தனி ஜெபம் தேவை. நீங்க குழந்தைங்களோடு இருக்கிறப்போ, மனைவியோடு இருக்கிறப்போ, கணவனோடு இருக்கிறப்போ இப்படிப்பட்ட ஜெபம் செய்யக்கூடாது. ஏன்னா என்ன இருந்தாலும் மனசுக்குள்ளாக அது வந்துடும். அதனால தனி ஜெபம் வேண்டும். தனி ஜெபத்துல தான் உன்னுடைய பர்சனல் காரியத்துல ஆண்டவரோடு பேசணும். பேசணும் சார், யூ நீட் டு ஸ்பீக். பேசாத காரிய சுமூகம் வருதுனாக்கா ஆகவே ஆகாது. நம்ம கர்த்தரோடு பேசணும், ஆண்டவர் தெளிவா பேசுவார். அப்பதான் நம்மளால கபடி இல்லாம வாழ முடியும். சோ கர்த்தரோட தயவுல உடனே பேசுறான், தப்பு கேட்கிறான். அதனுடைய விளைவு தான் இங்க தாவீது 51ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறார். கிருபையின்படி இன்னைக்கு இறங்கணும் ஆண்டவர். என் மீறுதல், என் அக்கிரமம், என் பாவம், என் மீறுதல், என் பாவம் தேவரின் ஒருவருக்கு விரோதமான பாவம். பாருங்க, டீட்டெயில் சொல்றான் பாருங்க. கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நான் துர்க்கணத்தில் உருவானேன், உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறேன், உண்மை இல்லை. சுத்திகரி ஆண்டவரே, கழுவி அருள் ஆண்டவரே, சந்தோஷம் மகிழ்ச்சி கேட்கும்படி செய்ய. எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் இழந்துட்டேன். அக்கிரமங்களா நீக்கிறோம் ஆண்டவர். சுத்த இருதயத்தில் சிருஷ்டி ஆண்டவர். நிலவரமான ஆவி எனக்கு உள்ள புதுப்பியும். சமூகத்தை விட்டு என்னை தள்ள வேண்டாம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் இடத்துல எடுத்துக்கொள்ள வேண்டாம். எப்போ பாவம் வருது உடனே இவ்வளவு ஓடிச்சு ஆண்டவரே. இஸ்ரவேலின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தார ஆண்டவரே. உற்சாகமான ஆவியை என்கிட்ட விட்டு போயிடுச்சு. தயவு செய்து கூட ரத்த பழிகளுக்கு என்ன நீங்களாக்கும். எவ்வளவு கொலை செய்யறேன், எவ்வளவு தப்பு செய்யறேன், எவ்வளவு காரியத்துல கர்த்தர் உண்மையிலே இவ்வளவு பேர் கொலை செய்ய வைக்கிறாரா இல்ல நானா தான் செய்யறேன்னா தெரியலையே. என் உதடுகளை திறந்தரலாம் சுவாமி. பலி நீ விரும்புறதுல இல்லைன்னா பலி செலுத்திட்டுக்குவேன். தேவனுக்கு ஏற்கும் பிறகு நொறுங்குண்டு ஆவி ஆண்டவரே, நொறுங்குறேன் 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 நொறுங்குறேன். சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாட் ஏ வண்டர்ஃபுல். அதாவது ஒரு ஒரு திருஷ்டாந்தம். எவ்வளவு ஒரு அழக விவரணை, என்ன ஒரு அழகான விவரணை. சொல்லுங்க பாஸ்டர், நீ இதெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யூ ஆர் கரெக்ட் சொல்ல முடியுமா? போப், நீ இதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சொல்ல முடியுமா? இல்ல ஒரு விசுவாசியை பார்த்து இதெல்லாம் நீ ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா, யூ ஆர் கரெக்ட் சொல்ல முடியுமா சார்? இதுல என்ன பெரியவன் சின்னவன், நீ ரெவரண்ட் பாஸ்டர் டாக்டரேட்னு இந்த விஷயத்துக்கெல்லாம் அதெல்லாம் எடுக்கக்கூடாது. எவனா பேலியாளுக்கும் போலீஸ்க்கும் அதுக்கு இதுக்கு தேவைப்பட்டா அதை யூஸ் பண்ணிக்கோ. ஆவிக்குரிய விஷயத்துல இந்த கதைகள்லாம் நடக்காது. சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையில வண்டவாளம் இவ்வளத்துல தாங்குது. நம்ம எல்லாரும் இப்படியே போட்ல தான் போயிருக்கிறோம். நம்ம கர்த்தருக்குள் திடப்படணும். சோத்திரம் சொல்ல மாட்டேன்றீங்களே, சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா the humble heart. ஹல்லேலூயா. தாசனை நோக்கி சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படி ஆண்டவர் சொல்றார். லாஸ்ட்ல ஒரு அதாவது எல்லாத்தையும் கடைத்தொகை எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்ல கர்த்தர் பேசுறார். எப்படி தெரியுமா? நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படி ஆடுகள் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தை விட்டு எடுத்து.
நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து. தெரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா? ஆண்டவரே என் கூட இருக்கிறீரா இல்லையா? கர்த்தாவே என்னை பாதுகாக்கிறீ இல்லையா? ஆவியான என்னோடு இருக்கிறீரா இல்லையா? கர்த்தாவே உங்களுடைய ஆவி என்னோட கூட இருக்குதா இல்லையா? ஆனா இப்ப கர்த்தர் பேசுறாரு அவங்களோட. அதே மாதிரி தான் கர்த்தர் நம்மளோட பேசுவார். ஒருவேளை சாவத்து நாள்ல கர்த்தாவே அன்னைக்கெல்லாம் இல்லையே நான் அவ்வளவு அவதிப்பட்டுன்னு அர்த்தம் சொன்னார். ஆண்டவர் சொல்வாரு, நான் உன்னோடு இருந்தேன். ஆண்டவர் சொல்வார், நான் உன்னோடு கூட இருந்தேன். நீ கவலைப்படும் பொழுது கண்ணீரை துடைத்தேன், நீ கவனிக்கலன்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் ஆடுகளின் பிள்ளை நடந்த உடனே ஆட்டு மந்தை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்துல உன்னோடு இருந்து நீ சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, பாருங்க என்னென்ன செஞ்சிருக்கிறார் பாருங்க. பூமியில் இருக்க பெரிய ஒரு நாமத்துக்கு ஒத்த ஒரு பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடுபடுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன் போலும் நான் என் ஜனமாக இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதிகள் கட்டளையிட்ட நாள் வரைக்கும் நடந்தது போலவும் நியாயக்கேட்டின் மக்கள் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படிக்கு அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். வீட்டை, உனக்கு இருக்கிற பிள்ளைங்க, உங்களுக்கு இருக்கிற குழந்தைங்க, உங்களுக்கு இருக்கிற ஆஸ்தி, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் நிலைக்க பண்ணுவேன். போதும் நீ அழிஞ்சது, போதும் நீ அவஸ்தைப்பட்டது, போதும் நீ செஞ்சது, நீ பட்டதெல்லாம் போதும். இனிமேலாவது நீ கொஞ்சம் ஆறுதலா இருந்து சமாதானம் போ. கடைசியா சிங்கிள் வேர்ட், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் அழைத்தால் அவர் நடத்துவார். அவர் ஊழியத்துக்கு அழைத்தால் அவர் சோறு போடுவார். நம்ம போய் கர்த்தர் மற்ற ஜனங்கிட்ட கேவலம் பேசக்கூடாது. நான் பட்னியாக்குறேன், நான் வேதனையாக்குறேன், அவதிப்படுறேன். கர்த்தர் அப்படி செய்யவே மாட்டார். நம்ம தப்பா கால்குலேஷன் பண்ணி நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஆனால் தேவன் ஒருபோது மிஸ்டேக் பண்ண மாட்டார். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். பலப்படுங்க ப்ளீஸ், தைரியப்படுங்க விசுவாசி. என் அருமை சகோதர சகோதரி தாயே, சகோதர சகோதரி தந்தையே, யாரா இருந்தாலும் சரி, சோர்வுக்கு இடம் கூடாதீங்க. தேவன் உங்களை பலப்படுத்த முடியும். பழைய ஸ்டோரி, பட் ஸ்டில் எவ்வளவு ட்ரூத் அடங்கி இருக்குது பாருங்க. தேவன் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம நடத்த முடியும். உன்னை கர்த்தர் தன் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஜெபிங்க, ஜெபிங்க, தைரியப்படுங்க, சோர்வுக்கு இடம் கூடாதீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பிரச்சனை வர நேரத்துல கோலியாத்தை போல ஒரு பிரச்சனை வரும் பொழுது தாவீது அந்த கூழா கற்களை எடுத்து அவனை கவர்ந்த வைத்து கோலியாத்தை நேராக செல்லும் பொழுது நம்ம கேட்டோம், அந்த கல்லோடு கூட ஆவியானவர் கடந்து செல்வார். அங்கதாங்க கரெக்டான ஒரு ஏம் கிடைக்கும். நம்மள ஏம் பண்ணாது ஏம் இல்ல, ஆவியானவர் ஏம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் படிப்பிலே கர்த்தருடைய ஆவியானவர் கலப்பார். உன் கையின் பிரயாசத்திலே ஆவியானவர் கலப்பார். உன்னுடைய ஜெபத்திலே ஆவியானவர் கலப்பார். உன்னுடைய வேண்டுதலிலே ஆவியானவர் கலப்பார். உன்னுடைய உபவாசத்திலே ஆவியானவர் கலப்பார். நீ ஜெபிக்கிற வழியிலே கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து செல்வார். பாஸ்டர் அழகா சொன்னாரே, நீ கையை கூப்பி ஜெபிக்கிற வழியிலே கர்த்தர் அந்த இடத்துல யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். கர்த்தர் உனக்காக சத்துருக்களை முறியடிப்பார். கோலியாத் எவ்வளவு பெரியவனா இருக்கட்டும், எவ்வளவு பராக்கிரமசாலியானா இருக்கட்டும், எவ்வளவு வல்லமை உள்ளவனா இருக்கட்டும், சின்னவனுடைய ஜெபம் அவ்வளோ பெரிய கோலியாத்தை முறியடிக்கும். சின்னவனுடைய கடிகளவு விசுவாசம் உன் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் முறியடிக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லலாமா? கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார். அதே ஆவியான உண்மையில் இருக்கிறார். சரளவரியா
அநேகரை கர்த்தருடைய